அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு 2 சிறந்த துவாக்களை சொல்ல போகிறேன். இந்த துவாக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா நிலையிலும் ஓதலாம். இதுக்குன்னு தனியாக நீங்கள் உது செய்யணும்னு அவசியம் இல்லை. இல்லை மாதவிடாய் இருக்கிறவங்க ஓதக்கூடாது அப்படிலாம் இல்லவே இல்லை. எல்லா நிலையிலும் எல்லாரும் இதை ஓதலாம். ஆனால் இதை ஓதி துவா செய்யும்போது உங்களுடைய தேவைகள் பிரச்சனைகள் என்ன பெரிய தேவையாக இருந்தாலும் சரி அது எல்லாமே நிறைவேறும். அதாவது நின்ற இடத்திலிருந்து கேட்கக்கூடிய 2 துவாக்கள். அதாவது ஏதாவது ஒரு பெரிய ஒரு தேவையாக இருக்கும், இல்லை பயங்கரமான வீட்டில் கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். நம்ம தொழுதுட்டு துவாக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் எந்த நேரமும் தொழுதுகிட்டே இருக்க முடியாது. இல்லை வீட்டில் வேலைகளும் இருக்கும். ஆண்களாக இருந்தால் வெளியே வேலைகள் இருக்கும். அதையும் நம்ம செஞ்சு ஆகணும். அந்த நிலையிலேயே ஓதுற மாதிரி ஒரு 2 துவாக்கள். இந்த துவாவை நீங்கள் ஓதி கேட்கும்போது உடனடியாக உங்களுக்கு பலன் தரும். பொதுவாக இந்த காரியத்துக்கு சொல்லிட்டு நீங்கள் ஓதணும்னு இல்லை. எல்லா தேவைக்கும் இந்த ஒரு துவாவை ஓதிக்கலாம். ஒரு அவசர தேவைக்கு, ஒரு அவசரத்துக்கு ஏதாவது ஒரு துவா டக்குன்னு ஓதணும், உடனே நம்மளுடைய தேவை நிறைவேறணும்னா தாராளமாக இந்த 2 துவாக்களை ஓதி நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி கேட்கலாம். இதில் முதல் துவா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். இது எப்படி துவா? இது சூரா ஆரம்பத்தில் இதை நம்ம ஓதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு சூறா ஓதத்துக்கு முன்னாடி, குரான் ஓதத்துக்கு முன்னாடி இப்படி சொல்லணும் சொல்லிட்டு. அப்படி இல்லை. எல்லா நிலையிலும் ஓத வேண்டிய மிக சிறந்த ஒரு வார்த்தை இது. ஏன்னா இந்த வார்த்தையில் என்ன அடங்கியிருக்கு? அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் தொடங்குகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி தான் செஞ்சாங்க. எந்த செயலை அவங்க செஞ்சாலும் சரி பிஸ்மில்லா அந்த வார்த்தை இல்லாமல் அவங்க இது வரைக்கும் எந்த செயலும் செஞ்சதே இல்லை. ஒரு லெட்டர் எழுதுனா இருந்தால் கூட அதுலேயும் அல்லாஹ்வின் அந்த பெயரை கொண்டு தான் ஆரம்பிப்பாங்க. அவ்வளவு சிறப்பு இருக்குது. ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க, பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக அந்த ஒரு காரியம் உங்களுக்கு வெற்றியானதாக இருக்கும். இதையே நீங்கள் தனியாக நீங்கள் ஓதிட்டு வரும்போது நல்ல பலன் கொடுக்கும். இது எத்தனை முறை வேணும்னாலும் நீங்கள் ஓதலாம். ஏன்னா சின்ன ஒரு வார்த்தை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை. வெறும் பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் கூட சேர்த்து சொல்லுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வெறும் பிஸ்மில்லாஹ் சொன்னால் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வரும். கூட இந்த 2 பேர் ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் மிக சிறந்த இந்த 2 பேர்களை சேர்த்து நம்ம சொல்லும்போது நிறைய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தையாக அது இருக்கும். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். இந்த ஒரு துவாவை நீங்கள் தனியாக சொன்னாலே நிறைய உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவிகள் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இதை தனியாக சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒன்று கூட சேர்த்து தான் சொல்லுவாங்க. இனி இந்த ஒரு துவாவையும் இது ஒரு துவாவாக நினச்சி நீங்கள் ஓதி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். உங்கள் மனசில் எந்த காரியம், ஏதாவது ஒரு காரியம் இருக்கும்ல, அன்னைக்கு இந்த காரியம் நடக்கணும், இது நடந்தால் தான் எனக்கு இந்த பிரச்சனை தீரும் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போது அந்த காரியத்தை மனசில் நியத்து வச்சுக்கிட்டு இந்த ஒரு வார்த்தையை அதிகமாக சொல்லுங்கள். ஒரு 10 முறையாவது சொல்லுங்கள் குறைஞ்சது. அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு துவாவை நான் சொல்கிறேன். அந்த துவாவையும் சேர்த்து சொல்லும்போது இன்னும் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அல்லாஹ்விற்கு பிடித்த வார்த்தைகள் இந்த ஒரு துவாவில் இருக்குது. அந்த துவா என்னன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னி அஷ்ஹது அன்னக அந்தல்லாஹு லா இலாஹ இல்லா அந்தல் அஹதுஸ் சமது அல்லதி லம் எலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். இந்த துவாவோட கடைசி வார்த்தைகளை படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், குல் வல்லாஹு அஹத் அந்த சூறாவில் இருக்கிற வசனங்கள் எல்லாமே வந்திருக்கும். முன்னாடி இருக்கிறது கொஞ்சம் வேற துவாவாக இருக்கும். அதாவது வேற எதுவுமே இல்லாது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு நம்ம அழுத்தி சொல்கிறோம். அதற்கு பிறகு இந்த குல் வல்லாஹு அஹத் அதில் இருக்கிற வசனங்களை சொல்கிறோம். நீ ஒருவன் தனித்தவன் சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் சொல்கிறோம். இந்த ஒரு சூறாவிற்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. இதை 3 தடவை சொன்னாலே முழு குரான் ஓதிய நன்மை கிடைக்கும். யார் இதை விரும்பி ஓதுறாங்களோ அல்லாஹ்வின் நேசம் அவங்களுக்கு கிடைக்கும். இதை 3 முறை ஓதிட்டு நீங்கள் என்ன துவா செஞ்சாலும் மனசார ஓதணும், விரும்பி ஓதணும். அதற்கு பிறகு நீங்கள் என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் அதை நிறைவேற்றி தருவான். குரானில் இருக்கிற வசனங்கள் அது.
கூட எக்ஸ்ட்ரா இந்த ஒரு துவாவில் ஒரு 2 எக்ஸ்ட்ரா வார்த்தைகளை நமக்கு சேர்த்து சொல்கிறோம். அதுவும் மிக சிறந்த ஒரு துவாவாக இருக்கின்றது. அல்லாஹ்விற்கு பிடிச்ச வார்த்தைகள் இது எல்லாமே. பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் அதை ஒரு 10 இல்லை 11 முறை சொல்லிட்டு இந்த ஒரு துவாவையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓதிக்கிங்க. ஓதிக்கிட்டு மனசில் நியத்து வச்சுக்கிங்க. என்ன தேவையோ எந்த கஷ்டமோ அது அல்லாஹ்விடம் கேளுங்க. மனசார கேளுங்க. நீங்கள் நின்ற இடத்துல கேட்கலாம், உட்கார்ந்த இடத்துல கேட்கலாம், எல்லா நிலையிலும் கேட்கலாம். இதற்காக தனியாக நீங்கள் தொழுதுட்டு முசல்லா போட்டு உக்காரணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. ஏன்னா அல்லாஹ் உங்கள் கல்பை பார்ப்பான். எந்த அளவுக்கு நீங்கள் அல்லாஹ்கிட்ட அதிகமாக கேட்குறீங்க, எந்த இறையச்சத்தோடு கேட்குறீங்க, அதை மட்டும் தான் அல்லாஹ் பார்ப்பான். அந்த இறையச்சம் எல்லா நிலையிலும் நம்மளுக்கு வரும். நம்மளுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது வேலைகள் ஓடவே ஓடாது. ஃபுல் நாட்டமும் அதை பற்றி தான் இருக்கும். என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ, என்ன ஆக போதோ சொல்லிட்டு அந்த ஒரு நிலையில் இந்த 2 துவாக்களை ஓதி அதிகமாக அல்லாஹ்விடம் உதவி கேட்டு பாருங்க. அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு நாலாபுறத்திலிருந்து வரும். அவ்வளவு சிறந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. யா அல்லாஹ் என்னை காப்பாற்றி என்னுடைய இந்த கஷ்டத்தை நீக்கு சொல்லி நம்ம மனப்பூர்வமாக சொன்னாலே அல்லாஹ் அந்த கஷ்டத்தை நீக்குவான், நமக்கு உதவி செய்வான். அந்த அளவுக்கு அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். நாம் கேட்பதற்கு கண்டிப்பாக அவன் பதிலளிப்பான். இது போன்ற சிறந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடம் நாம் உதவி கேட்டால் நிச்சயமாக அல்லாஹின் உதவி மிக சீக்கிரமாக வரும். நம்ம எப்போவுமே துவா செய்யும் போது ஏதோ ஒரு மனசில் அது வேற வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளவு டைம் நீங்கள் கேட்டாலும் அந்த துவா கபுல் ஆகாது. ஆனால் மனசார அதனோட பொருள் என்ன சொல்லிட்டு உணர்ந்து அல்லாஹ் கிட்ட நாம் என்ன கேட்குறோம், இந்த துவாவோட பொருள் என்ன சொல்லிட்டு நீங்கள் உணர்ந்து கேட்கும்போது ஒரு 3 முறை நீங்கள் உணர்ந்து சொன்னால் கூட போதும், அந்த பிரார்த்தனைக்கு உடனடியாக பதில் கிடைக்கும். ஏன்னா எப்போவுமே துவா செய்யும்போது மனசார கேட்கணும், நம்பிக்கையுடன் கேட்கணும். ஏன் துவா கபுல் ஆகும், அல்லாஹ் என்னுடைய இந்த கஷ்டத்தை நீக்குவான். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்துச்சுனாலே உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுதுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிங்க. இந்த ஒரு 2 துவாக்கள் எல்லா நிலையிலும் ஓதுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு அவசரமாக ஒரு காரியம் ஆகணும், இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்களும் சொல்லிட்டு உங்கள் மனசு பாடாப்படுத்துதோ, இந்த ஒரு 2 வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க. இன்ஷா அல்லாஹ் எப்படி அந்த கஷ்டம் தீர்ந்துச்சு, எப்படி இந்த பிரச்சனை போயிடுச்சு சொல்லிட்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. அந்த பிஸ்மில்லாஹ் சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை சாதாரணமாக நீங்கள் இட போட வேண்டாம். மிகவும் கனமுள்ள வார்த்தை. அதனால தான் ஒவ்வொரு சூறாவிற்கு முன்னாடியும் அந்த ஒரு வார்த்தையை கொண்டு தான் நாம் ஆரம்பிக்கிறோம். குரானில் எல்லா இடத்துலையும் அது இருக்குது. அது இல்லாத சூறாக்களே இல்லவே இல்லை. ஒரு சூறாவை தவிர சூரா தௌபா. ஏன்னா அது இறை நிராகரிப்பவர்களுக்காக உருவாக்கப்பட்ட இறங்கிய வசனங்கள் அது. அதனால தான் அது பிஸ்மில்லாஹ் இல்லாமல் இறங்கிச்சு. மற்ற அனைத்து சூறாக்களும் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் அந்த ஒரு வார்த்தையை கொண்டு தான் நம்ம ஆரம்பிப்போம். இனி எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி, நியத்து வச்சாலும் சரி, இது செய்ய போகிற சொல்லி நியத்து வச்சாலும் சரி, முதல்ல இந்த வார்த்தையை கொண்டு ஆரம்பித்து அல்லாஹ் கிட்ட உதவி தேடுங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த காரியம் மிக சிறப்பாக உங்களுக்கு அமையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் கஷ்டங்களை நீக்கி உங்கள் வாழ்க்கையில நிம்மதியை சந்தோஷத்தை தரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.